உண்மையை சொல்லணும்னு சொன்னால் கமல் அவர்களுக்கு 3 தகப்பனார்கள். கமல்ஹாசன் மாதிரி ஒரு கோபக்காரர் நான் பார்த்ததே கிடையாது. கொஞ்சம் அன்பாக சொல்கிறது சாரு அண்ணா, அதட்டி சொல்கிறது சந்திரண்ணா. இப்போ வர ஆர்டிஸ்ட்டுங்களை கம்பேர் பண்ணால் கூட அவங்க வச்சுக்கிற பணம் கூட என்னுடைய நண்பர் கமல்ஹாசன் பணம் வச்சுக்கலை அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு வருத்தப்பட வேண்டிய விஷயம். என்னுடைய நண்பர் கமல் அவர்களுக்கு 3 தகப்பனார்கள். முதல் தகப்பனார் பயாலஜிக்கல் தகப்பனார். அவரை வளர்த்தவர் சாரு அண்ணா. அவரை ஆளாக்கினவர் சந்திரஹாசன் அவர்கள். நான் அவரை ஒரு 2 வாட்டி தான் பார்த்துருக்கேன். சாரு அண்ணாவோட எனக்கு நிறைய பழக்கம் இருக்குது, நிறைய பழகியிருக்கேன். சந்திரஹாசன் அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையை சொல்லணும்னு சொன்னால் பொருளாதாரத்தில் ஃபைனான்ஷியலி இப்போ வர ஆர்டிஸ்ட்டுங்களை கம்பேர் பண்ணால் கூட அவங்க வச்சுருக்கிற பணம் கூட என்னுடைய நண்பர் கமல்ஹாசன் பணம் வச்சுக்கலை அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு உண்மை. ஆனால் சொல்லி தான் ஆகணும், வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா அதை பற்றி ஒரு மனசே வைக்கலை, அதை பற்றி ஒரு கவலையே படலை. இப்போ அவர்கிட்ட ஏதாவது ஒரு பணம் கொஞ்சம் மிஞ்சி இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் சந்திரஹாசன் அவர்கள். இனிமே எப்படி இருக்கிற பணத்தை காப்பாற்றிக்க போகிறாரு, எப்படி சம்பாதிக்க போகிறாரு அப்படிங்கிறது எனக்கு அதை பற்றி நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லை, கமல்ஹாசன் மாதிரி ஒரு கோபக்காரர் நான் பார்த்ததே கிடையாது. அவருடைய கோபம் நீங்கள் 10% தான் பார்த்துருக்கீங்க, நான் 100% பார்த்துருக்கேன். அதுக்காகத்தான் அவர்கிட்ட நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பேன். அவரை சமாதானப்படுத்துறது, கொஞ்சம் அன்பாக சொல்கிறது சாரு அண்ணா, அதட்டி சொல்கிறது சந்திரண்ணா. அவங்க இல்லை. இப்போது அது எல்லாத்தையும் அவரை எப்படி சமாளிப்பாருங்கிறது தான் இப்போ எல்லா பொறுப்பும் சாரு அண்ணா மேலே தான் இருக்குது. அவர் நல்லா இன்னும் உடம்பை பார்த்துக்கிட்டு அவருக்கு பக்கபலமாக இன்னும் இருக்கணும். ரவி சாருக்கு அனந்து அவரை பற்றி எப்படி தெரியும்னு எனக்கு தெரியல, கமல் தான் சொல்லியிருப்பார். பாலச்சந்தர் சார், அனந்து, சாரு அண்ணா, சந்திரஹாசன், இந்த 4 பேர் தான் கமலுடைய உயிர்கள். 3 பேர் இல்லை. பட் அவங்க ஆத்மா எப்போவும் அவர் கூட இருக்கும். நாம் எல்லாம் இருக்கோம். கமல் அவருடைய ஆத்மா சாந்தி அடைக்கணும். நன்றி. படம் பார்த்துட்டு நூன் ஷோ வெளியில வர்றதுக்குள்ள அந்த படத்தை பத்தின ரிவ்யூஸ் வெளியில வருது. ஒரு 48 ஹவர்ஸாவது ஒரு படத்துக்கு லைஃப் வேணும். உடனே அந்த படத்துக்கு ரிவ்யூஸ் வருது. இது போலதான் மொட்டை ஷோ கெட்ட ஷோ படத்துக்கு ரிவ்யூஸ் வந்தது. ஆனா அந்த படம் சம்பந்தமா யாரோ ஒரு 4 பேர் படத்தை பாருன்னு சொல்றதை விட்டுட்டு படத்தை பார்க்காதீங்கன்னு சொல்ற ரிவ்யூஸ் போடுறாங்க. தமிழ் டாக்கிஸ் மாறன் ஒருத்தர் இருக்காரு, தியேட்டர்ல போய் பார்க்குற அளவுக்குலாம் ஒன்றும் இல்ல, டிவியில போடுவாங்க பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப கேவலமா இருக்கு. எனக்கு சினிமாவை அவன் அழிச்சுக்கிட்டு இருக்கான், சினிமாவை தப்பா பேசிட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடி கொடுக்கறது இன்னொரு படத்தோட விளம்பரம். கட்டப்பாவை காணோம், அடுத்த வாரம் பார்த்தாக்கா கட்டப்பாவை போட்டு கிழிக்கிறான். அவன் எண்ணெய் விற்கிறதுக்கும் பவுடர் விற்கிறதுக்கும் பான்ஸ் விற்கிறதுக்குமா நம்ம படம் எடுத்து வச்சிருக்கோம். அந்த படம் வெற்றி அடையாத போறதுக்கு உங்களோட ரிவ்யூஸும் முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது.